ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் இந்திய மக்கள் வாள் எடுத்து செல்ல வேண்டுமானால் அனுமதியை பெற வேண்டும் என ஒரு சட்டம் இருந்தது. இந்த சட்டம் இந்திய மக்களின் உரிமையை பறிக்கப்படுவதுடன் வெள்ளையர்களுக்கு மேலும் அவர்களை அடிமையாக்குகிறது. எனவே அந்த சட்டத்தை மீற வேண்டும் என அவாரி என்பவர் வாள் போராட்டம் ஒன்றினை நடத்தினார். இந்த இயக்கம் மதுரையில் மிக பிரபலமாக இருந்தது. அந்த இயக்கம் கிளர்ச்சி செய்வதற்காக வாள்களை தயார் செய்து காமராஜர் அந்த இயக்கத்திற்கு கொடுத்தார். வாளேந்தி ஊர்வலம் நடத்துவதற்கு மதுரையிலிருந்து பல தொண்டர்கள் விருதுநகருக்கு வந்தனர். வாளேந்தி ஊர்வலம் செல்ல தயாரான சமயம் அவர்களுடைய வாள்கள் காமராஜரின் கைகளில் இருந்தன. இந்த வாள் போராட்டத்தை அடக்கி தடை செய்ய ஆங்கிலேயர்களின் போலீஸ் தயாராக இருந்தது. வாள் போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருந்த சில தொண்டர்கள் போலீசிற்கு பயந்து ஊர்வலத்தில் கலந்து கொள்ளாமல் பின்வாங்கினர். ஊர்வலத்தில் கலந்து கொள்ளாமல் பின்வாங்கி தொண்டர்களை பார்த்த காமராஜர் நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி என ஆரம்பித்து வாய்ச்சொல்லில் வீரரடி கிளியே என்று பாரதியின் பாடலை உரக்க பாடினார். பிறகு பாரதியின் பாடலை பாடியபடி வாளை கையில் பிடித்தபடி உயர எழும்பி குதித்து தானே ஆங்கிலேயரின் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்.